பாடி பில்டிங் போட்டிக்கு தயாராகும் நபர்களுக்கு மெத் ஊசி விற்பனை செய்ததாக சென்னை ராஜமங்கலத்தில் பாடி பில்டர்கள் இருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பாடி பில்டிங் பங்கேற்பவர்களுக்கு அதில் பயிற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு மெத்து ஊசை விற்பனை செய்ததாக கூறி இருவரை பிடித்து ராஜமங்கலம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா ராஜமங்கலம் போலீசார் கார்த்திக் என்ற நபரை முதலில் பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவரிடமிருந்து 10 ml மெத்து ஊசி பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தீனா என்பவர் மூலமாக இந்தியா மார்ட் என்ற இணையதளம் மூலமாக அறிமுகமான இருவரிடமிருந்து இந்த மெத்து ஊசிகளை வாங்கி பாடி பில்டிங் பயிற்சி பெறுபவர்களுக்கும் அதில் உடலை தேர்த்தக்கூடிய நபர்களுக்கும் விற்பனை செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அவரிடம் இருந்து 13 ml அதாவது 10 ml ஊசிகளை 13 நபர்கள் எண்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் அதேபோல 8 செல்போன்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா ஏற்கனவே வெங்கடேஷ், பிரபு என்ற 2 நபர்கள் வடசென்னை பகுதியில் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக கைதான நபர்களிடமிருந்து இவர்கள் பெற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட மருந்துகளை பயன்படுத்தியதாக இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த 2 நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உடற்பயிற்சி இதேபோல பாடி பில்டிங் மேற்கொள்வதற்கு இந்த ஊசியை மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்களா என்று மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மார்ட் என்ற இணையதளம் மூலமாக அறிமுகமான மூலக்கடை பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் பிரபு ஆகிய 2 நபர்கள் ஏற்கனவே போதைப் பொருள் விற்பனையில கைது செய்யப்பட்ட நபர்கள் என்றும் அவர்களிடமிருந்து இவர்கள் வாங்கியிருப்பதனால மெத்து போதைப் பொருள் இதில் பயன்படுத்தி இவர்கள் இந்த உடலை கேட்டி வருகிறார்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மார்ட் என்ற இந்த இணையதளத்தின் மூலமாக ஆர்டர் செய்த கொரியர் மூலமாக கார்த்திக்கு இந்த பொருட்களை அவர்கள் அனுப்பி வைத்ததும் தெரிய வந்திருக்கிறது. 13 ஊசிகள் மற்றும் அந்த 10 ml கொண்ட அந்த மருந்துகளை போலீசார் கைப்பற்றி இருப்பதாகவும் 8 செல்போன்களை கைப்பற்றி வேறு யாருக்கெல்லாம் இவர்கள் இந்த மெத்து ஊசிகளை விற்பனை செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இது தடை செய்யப்பட்ட மருந்தா என்ற கோணத்தில் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று வருவதாகவும் ஆலோசனைக்கு பிறகு இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ராஜமங்கலம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மெத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில மெத்து ஊசி விற்பனை செய்ததாக 2 பாடி பில்டிங் பங்கேற்கக்கூடிய 2 நபர்களை பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது கார்த்திக் மற்றும் தீனா ஆகிய இருவரை பிடித்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் வெங்கடேஷ் மற்றும் பிரபு ஏற்கனவே இவர்கள் வியாபாரிகளாக செயல்பட்டு கைதானவர்கள் என்றும் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் ராஜமங்கலம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.